FGCCI தேவாலயம் வழங்கும் உன்னை மாற்றும் இயேசு. சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மனிதனுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, அவனுடைய வேதனை அவனுக்கு தெரியும். பதில் எங்கன்னு யாரோ சொல்லிட்டாங்க. அப்படியே அதை நினச்சி அவன் உட்காந்துல்ல, நேரடியாக வந்த உடனே பாருங்கள், அவருக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி. நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கட்டும், யாரும் தீர்த்து வைக்க முடியாததாக இருக்கட்டும், உங்கள் பிரச்சனைக்கு பதிலே இல்லைன்னு கூட நீங்கள் நினைக்கட்டும். நான் எவ்வளோ நாள் நான் நினச்சிப்பா எனக்கு கஷ்டம் இருக்குது, இதை தீருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் உட்காருங்க, தீராது. ஆனால் தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புது பலன் அடைவீர்கள். they shall renew their strength. அவர்கள் தங்களுடைய பலனை புதுப்பித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அர்த்தம். காத்திருப்பது என்பது அவரை துதித்தவரை ஆராதித்தவரை மகிமைப்படுத்தி, ஓ நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் மகிமையுள்ள தேவன், நீர் மாறாதவர், சகலமும் உம்மாலே செய்யக்கூடும். நல்லா கர்த்தரை துதிங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமாக கர்த்தரை துதிங்க, அவரை ஆராதிங்க, பாட்டு பாடுங்க, அவரை உயர்த்தி பாடுங்கள். ஹல்லேலூயா. இந்த குஷ்ரோகி நேரடியாக வந்தான், அவனுக்கு பெரிய பிரச்சனை, யாராலும் அவனுக்கு தீர்க்க முடியாது. பதில் இவர் தான் தெரிஞ்சுக்கினா, வந்த உடனே தன்னை சரண்டர் ஆகிறான், எதையும் பார்க்கல. அவருக்கு முன்னால் விழுந்து பணிந்து என்ன பண்ணுறான், அவரை ஆராதிக்கிறான். ஆண்டவரே, சில பேர்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய நெருக்கம், அவங்களுடைய அந்த வேதனை அவங்கள என்ன பண்ணனா ரொம்ப தாழ்த்திடும். அவங்க அப்படியே பணிஞ்சு போவாங்க, எல்லாத்துக்கும் பணிஞ்சு போவாங்க. நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் மனுஷனுக்கு முன்னால் பணிந்து போகிறதில்ல, நீங்கள் தேவனுக்கு முன்னால் பணிந்து போனால் எல்லா மனுஷனுக்கு முன்னால் அவர் தலையை உயர்த்த பண்ணுவார், நிமிர பண்ணுகிற தேவன். நீங்கள் முடிவு பண்ணுங்கள், யாருக்கு முன்னால் பணியணும். மனுஷன் முன்னால் பணியணுமா, மனிதன் முன்னால் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. அவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்தி, ஏன்னா அவர் உயர்ந்தவர், அவரால் எல்லாம் முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியாவே சொல்கிறார். எரேமியா மூலம் தேவன் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த காலவேளை சொல்லுகிறேன், உங்களுக்கு அவர் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அவரை நன்றாய் தொழுது கொள்ளுங்கள், அவரை ஆராதியுங்கள். முதல்ல எதையும் செய்கிறதுக்கு முன்னால் கர்த்தரை துதியுங்கள். கொஞ்ச நேரம் அதுக்குன்னு அப்படி துதிச்சுக்கினே வேலையே செய்யாமல் துதிச்சுக்கினே இருக்குன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க, கிருபையை பெற்றுக்கொண்டு போங்க, பலனை பெற்றுக்கொண்டு போங்க. renew your spiritual strength before you are asking material things. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கேட்கறதுக்கு முன்னால் கிருபையை கேளுங்க. கிருபை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். கிருபை பெறாமல் நீ எதை பெற்றாலும் அது உன் கையில் நிற்காது, உன் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. அது எதுக்காக இருக்குதோ அது சில பேரில் அதை பயன்படுத்தவே முடியாது உங்களுக்கு. ஆனால் கிருபை இருந்தால் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வாய்க்கும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டுக்கு முன்னால் வரும்பொழுது ஒன்று புரிந்து கொள்ளணும், ஒரு உணர்வு உண்டாகணும். சும்மா அப்படியே அசட்டையாக இருப்பது, ஆண்டுக்கு முன்னால் ஏதோ ஒரு கடமைக்காக சில பேர் செய்வாங்க, சர்ச்சைக்கு கடமைக்காக வருவாங்க. அப்படி இல்லை,
பயத்தோடு வரணும். சர்ச்சுக்கு வரும்போது ஒரு பயம் இருக்கணும், ஒரு நடுக்கம் இருக்கணும். ஐயோ நம்ம லேட்டாக போகக்கூடாது, நம்ம சீக்கிரம் போகணும், கர்த்தருக்கு முன்னால் நான் போய் நிற்கிறேன், அவர் ராஜாதி ராஜா, அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஒரு பயம் இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீத புத்தகத்தில் இந்த நிறைய ஆராதனையை பற்றிய ஆலோசனைகள் அநேகம் உண்டு. அதில் தாவீது அவர் சொல்லுகிறார், 10ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கொடுங்கள். பாருங்க, ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் ஆண்டவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்னா, நீ ஒருவேளை ராஜாவாக இருக்கலாம், நீ பெரிய அதிபதியாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்னால் வரும்பொழுது ஒரு பணிவாங்க, ஒரு பயம் இருக்கணும், ஒரு நடுக்கம் இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு முன்னால் வரும்பொழுது ஒரு உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு நம்மளை ஆசீர்வதிக்கும். கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கான நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறேன், கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். நீ ராஜாவாரு, நீ பெரிய அதிபதியாக கூட இரு, ஆனால் ராஜாதி ராஜாவுக்கு முன்னால், அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதிக்கு முன்னால் வரும்பொழுது பயத்துடனே வந்துடு, நடுக்கத்துடனே வா. அசால்ட்டாக வராத. நான் ஏன் நான் லேட்டாக போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை யார் பார்க்குறது, என்னை யார் கேட்குறது, என்னை யார் என்ன சொல்கிறது, இங்கே மனுஷர்கள் யாரும் உங்க பார்க்குறது இல்லை, இங்கே ராஜாதி ராஜா ஒருவர் வீட்டிருக்கிறார். அப்போது இதுக்கு முன்னால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ம கர்த்தரை எப்படி தொழுது கொள்ளணும், எப்படி பணிந்து கொள்ளணும், எப்படி ஆராதிக்கணும். இப்போ தெரிந்து கொள்கிறோம். பதில் அவரிடத்தில் இருக்கிறது, கிருபை அவரிடத்தில் இருக்கிறது. வாழ்க்கைக்கான எல்லா சோர்ஸ், எல்லா நன்மைகளின் ஊற்று யாரு? நம்முடைய ஆண்டவர். அப்போ அவரை ஆராதிக்க வரும்போது நான் எப்படி வரணும்? கூடையில் பூவு, இந்த கூடையில் பழம், ஊதுவத்தி, மெழுகுவத்தி, என்னென்ன இருக்குதோ அதை ஆண்டவர் கொண்டு வர சொல்லலை. ஆண்டவருக்கு மெழுகுவத்தி தேவையில்லை, உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வு தான் உன் தேவை. ஆண்டவர், யூ மே பி எ கிங் ஆர் யூ மே பி எ குயின், ஆனால் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக வரும்பொழுது ஒரு நடுக்கம், ஒரு பயம். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், நான் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறேன், எனக்கு ஆராதனை ரொம்ப முக்கியம். தாவீதுனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இன்றைக்கும் பெரிய சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன், ஆலயத்துக்கு முன்னால் காத்திருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை காக்க வச்சுட்டு நம்ம, ஆண்டவரே நீங்கள் கொஞ்சம் காத்துருங்க, உங்களுக்கு என்ன வேலை இருக்குது, இருங்க நான் வரேன், நான் எப்போனா வருவேன், என் இஷ்டத்துக்கு வருவேன். ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக ஐ எம் கம்மிங் டு வர்ஷிப் ஹிம், ஹல்லேலூயா, நான் அவரை ஆராதிக்க வருகிறேன், நான் அவரை தொழுது கொள்ள வருகிறேன். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தேசங்களினுடைய அதிபதிகள், தேசங்களினுடைய பொசிஷனில் இருக்கிறவங்க தேவனை ஆராதிக்கிறதற்கு அவங்க சாதாரணமாக போகிறாங்க. அவங்க ஆலயத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், நான் நிறைய பார்த்துருக்குறேன். அவங்க பெரிய அந்த ஊருக்கே பெரிய பொசிஷனில் இருப்பாங்க, ஆனால் ஆலயத்தில் வந்தால் சாதாரண மக்களாய் அவங்க அவ்வளோ ஒழுக்கமாக ஆராதிப்பாங்க. ராஜாக்களும் அதிபதிகளும் பெரிய பெரிய ஆட்களும், ஆனால் நம்மளாம் அப்படி ஒன்றும் பெரிய பெரிய ஆட்கள் இல்லை, ஆனால் நம்ம பெரிய ராஜா மாதிரி நினச்சிக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இப்போ கர்த்தரை துதிக்கணும்னு வரும்போது அங்கே ஒரு ரெவரன்ஸ் உண்டாகணும், ஒரு ஃபியர், ஒரு தேவ பக்தி, ஒரு தேவ பயம் உண்டாகணும். நான் தேவனுக்கு முன்னால் போகிறேன், ஐயோ நான் இன்றைக்கி லேட்டாக வந்துட்டுனே ஃபீல் பண்ணுறதே கிடையாது. அப்படியே வருவோம், அப்படியே உட்காருவோம், ஏதோ நான் வந்துட்டேன் அவ்வளோதான். ஸ்கூலில் இந்த அரசாங்க வேலை மாதிரி, இப்போல்லாம் கூட அரசாங்க வேலையெல்லாம் கடுமையாக்கிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் சொன்னார், முன்னாடிலாம் நாங்கள் ரயில்வேக்கு போகும்போது கையெழுத்து போட்டு வந்துடுவோம், இப்போ அப்படி கிடையாது, உள்ளே போனவுடனே ரேகை வைக்கணும் சார், அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறியா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுற, சாப்பாட்டுக்கு வெளியே போகும்போது ரேகை வைக்கணும் சார், அதுக்கப்புறம் சாயந்தரம் போகும்போது ரேகை வைக்கணும், ஏன்னா நீ கன்ஃபார்மாக இருக்கிறன்றதுக்கு. இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரேகை வைக்கணுன்றதுக்காக மனுஷன் பயப்படுறான். ஆனால் இங்கே எல்லாமே அப்படியே அப்டேட் ஆகினே இருக்குது, மேலே பதிவாயினே இருக்குது. அதான் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கிரியைகள் அவனோடு கூட போகும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள்.
நம்ம ஒவ்வொருவரும் என்னென்ன பண்ணுறோன்றது ஆண்டவர் கண்காணித்து கொண்டிருக்கிறது மாத்திரம் இல்லை, பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம என்ன உணர்வோடு தேவனை தொழுது கொள்ளுகிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்த உடனே நமக்குள்ளே என்ன உணர்வு உண்டாகுது? பேட் மூடு வந்துடும் சில நேரங்களில். அதை அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவோம் பாருங்கள். நல்லா தெரிஞ்சுங்க, காலையில் எழுந்த உடனே எதுவாக இருந்தாலும் நல்லா போய் என்ன பண்ணுங்க, பல் துலக்கி விட்டு முகம் அலம்பி விட்டு அப்படியே முழங்காலில் நின்று திருமுகத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. உம்முடைய முகத்தின் அருள் பிரகாசம் என் மேல் வீசட்டும் ஆண்டவரே. உங்கள் முகம் என் முகம் மேலே பட்டதுன்னா என் முகமே மாறிடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆசீர்வதிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், லேவியர்களுக்கு இதை சொல்லு, இப்படி தான் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதம் உண்டாகும், அந்த பாதுகாப்பு உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். கர்த்தருடைய சில பேர் சொல்கிறாங்களே, ஐயோ நான் யார் முகத்தில் முழிச்சேனே தெரியல, இன்றைக்கி பூரா நாளே சரியில்லைன்னுவாங்க. அது உண்மை. போங்க, யார் முகத்தில் முழிச்சுங்க? யார் முகத்தில் நீங்கள் விழித்தீர்கள்? உலகத்திலேயே சம்பூரண அழகுள்ள ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தில் விழித்து பாருங்க, அந்த நாள் முழுவதும் நல்லா இருப்பீங்க. எழுந்த உடனே நம்ம எங்கே போகிறோம்? நேரப்பட வேலைக்கு தான் போகிறோம். நேரப்பட கர்த்தரை தேடுறது இல்லை. நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வேலையில் தரித்திருந்து வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறது விருதா. ஆனால் அதே நேரப்பட எழுந்து அவருடைய திருமுகத்தை தரிசிங்கள். ஹல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஹல்லேலூயா. காலையில் கர்த்தரை ஆராதிங்க. ஆலயத்துக்கு வரும்போது நேரப்பட கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வாருங்கள், ஆயத்தமாக்குங்கள். சனிக்கிழமை ஆயத்த நாள், அது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை என்ன ட்ரெஸ் நாளைக்கு போடணும், என்ன மெசேஜ் ஆண்டவர் கொடுக்கணும், அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது என்ன, எல்லாமே எடுத்து வைக்கணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண, அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? என் பிள்ளைங்க என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? 6 மணிக்கு ஆராதனை வருவதற்கு 6 மணிக்கு ட்ரெஸ் பண்ணின்னு இருப்போம் இல்லை? 6 மணிக்கு 9 மணிக்கு ஆராதனை வர்றதுக்கு 9 மணிக்கு தான் என்ன பண்ணுவோம்? எல்லாமே தேடிக்கின்னு இருப்போம். பிசாசு ரொம்ப உஷாரானவன். சிலதெல்லாம் நீங்கள் எங்கே வச்சுக்கினே உங்களுக்கு ஞாபகத்தை எடுத்துருவான், மறந்துடுவோம். அதை தேடுறதுக்கே நேரமாயிடும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். ஹல்லேலூயா. நடுக்கத்துடனே என்ன பண்ணுங்க? களி கூறுங்கள். ராஜாக்களுக்கே கடவுள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாருன்னா, அதிபதிகளுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாருன்னா, சாதாரண நாள் நம்ம எப்படி கர்த்தரை தொழுது கொள்ளணும்? தினந்தோறும் அவருடைய திருமுகத்தை தரிசிங்கள். தினந்தோறும் அவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம், அப்பா உங்கள் முகத்தை மட்டும் காட்டுங்கப்பா, உங்கள் முகத்தில் நான் விழிக்கணும். அதிகாலையில் உங்களுடைய முகத்தில் விழிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சொல்கிறாங்க, என்ன சொல்கிறோம்? ஐயோ யார் முகத்தில் விழிச்சனோ தெரியலையே. அப்போது அவர் முகத்தில் நீங்கள் விழிக்கலைன்னு அர்த்தம். அவர் முகத்தில் விழிச்சா என்ன வந்தாலும் பரவாயில்ல, புது பலன் அடைவீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவீர்கள். காலையில் எழுந்த உடனே கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கிருபை பெறாமல் வெளியே போயிடாது. கிருபை பெற்றுக்கொண்டு தான் போகணும். ஸோ அதிகாலையில் எழுந்த உடனே அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், அதிசயமானவர். அப்பா உம்மாலே செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறவர் நீர். நீங்கள் எல்லாமே இந்த நாளில் நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை. இன்றைக்கி இந்த நாளை கொடுத்துருக்கிறீங்க, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. ஆராதனைக்கு வரும்போது பயத்துடனே வாருங்கள், நடுக்கத்துடனே வாருங்கள். அவரை மகிமையோடு மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், உங்கள் அந்த நாள் எப்படி ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் மாறுகிறது என்று பாருங்கள். அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு உடம்பு சரியில்லை, ஆண்டவரே சுகமாக்குங்க, ஆண்டவரே
ஆண்டவரே எனக்கு பண கஷ்டம் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இது தேவை ஆண்டவரே, அது தேவை ஆண்டவரேன்னு விண்ணப்பம் பண்ணாதீங்க. ஸ்டாப் ரிக்வெஸ்டிங். கேட்குறத நிறுத்துங்க, துதியுங்க. ஹல்லேலூயா. காலையிலேருந்து என்ன பண்ணோம்? ஒப்பாரி வைக்கக்கூடாது. இப்போ ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே எங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் என்ன பண்ண போகிறேனே தெரில ஆண்டவரே அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆண்டவரே என்ன பண்ணணும்னு எல்லாமே எனக்கு சொல்கிறவர் நீர் ஆண்டவரே. எனக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் நீர், எனக்கு நீர் ஞானம், எனக்கு நீர் நீதி, நீர் எனக்கு பரிசுத்தம், நீர் எனக்கு மீட்பு, நீர் எனக்கு அடைக்கலம், நீர் எனக்கு கோட்டை, நீர் என்னுடைய துருகம், நீர் என்னுடைய தஞ்சம், என் கண்மலையானவர். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்க்குற உங்களுக்கு கூட சொல்கிறேன், கர்த்தரை துதிக்கிற அந்த அனுபவம், கேட்குற அனுபவம் இல்லை. எடுத்த உடனே இந்த குஷ்ரோகி வந்த உடனே, ஆண்டவரே என் குஷ்ரோகத்தை பார்த்தீங்களா, என் கை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, என் உடம்பு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஒன்றுமே சொல்லல. நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கேட்குறதுக்கு முன்னால் அவருக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அதனால் நான் கேட்கவே கூடாதுன்னு சொல்லலை. கேளுங்கள் கொடுக்கப்படும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அன்றைய நீங்கள் ஜெபத்தில் இவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், பிரேயர்னு வரும்போது, ஜெபம் என்று வரும்போது அதில் முதல் எது இருக்கணும்? கேட்பதல்ல, துதிப்பது இருக்கணும். அங்கே கேட்கிறதற்கு பதிலாக முதல்ல என்ன இருக்கணும்? துதியும் ஆராதனை. ஆண்டவரை வொர்ஷிப் பண்ணுங்க. நீர் நல்லவர். காலையில இருந்து சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கிருபைக்காக நான் காத்திருக்கிறேன். ஓ உம்முடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்க, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதுக்கப்புறம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முதல்ல செய்ய வேண்டியது என்னது? துதியும் ஆராதனையும். பிறகுதான் கேட்பது. இந்த குஷ்ரோகி வந்த உடனே என்ன பண்ணிட்டான்? அவர் முன்பாக தன்னை தாழ்த்தி பணிந்து கொண்டு என்ன பண்ணுறான்? சொல்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை என்ன பண்ணுங்க? சுத்தமாக்குங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை தொட்டு, வேதம் சொல்லுகிறது, அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய சித்தம் உங்கள் வாழ்வில் நிறைவேற வேண்டுமானால், அவருடைய திட்டங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி தர வேண்டுமானால், அவருக்கு முன்பாக பணிந்து கொள்ளுங்கள். அவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்தி, அவர் என்ன பண்ணுங்க? அவருக்கு முன்னால் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ கேட்கறது குறைவாக இருக்கணும், துதிக்கிறது ஆராதிக்கிறது அதிகமாக இருக்கணும். அப்படி துதித்து ஆராதிக்கும் பொழுது அவருடைய கிருபை உங்கள் மேலே இறங்கும், அவருடைய தயவு உங்கள் மேலே இறங்கும், அவருடைய பலன் உங்கள் மேலே. யூ வில் பி ரிஃப்ரெஷ்ட். நீங்கள் அப்படியே என்ன பண்ணப்படுவீங்க? புதுப்பிக்கப்படுவீர்கள். அப்படி தான் காரியங்களை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு அதிகமாக என்ன பண்ணுகிறது? வலியுறுத்துகிறது. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபத்தில் நம்ம கேட்கும்போது சில ஒழுங்கு இருக்கணும். நான் எதை ஃபஸ்ட்டு கேட்கணும், முதல்ல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெண்டாவது என்ன பண்ணணும், மூன்றாவது என்ன பண்ணணும்? ஃபார்முலா, இந்த ப்ரேயர் ஃபார்முலா. இதை நீங்கள் வேதத்தில் தான் பார்க்க முடியுமோ ஒழிய வேறு எங்கும் பார்க்க முடியாது. நீங்கள் வேதத்தில் மோஸ்ட் ஆஃப் த ப்ரேயர்ஸ், அதிகமான ஜெபங்கள், அதுவும் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்காக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஜெபித்த போது பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜெபமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாக அவர் எதுவுமே கேட்டதா அதிகமாக பார்க்க முடியாது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஒரு குறிப்பாக ஒரு சின்ன குறிப்பு இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் தேங்க் பண்ணுறார். நீங்கள் அவருடைய கடிதங்கள்லாம் பார்த்துங்க. நான் இது நிமித்தம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவர் ஆராதிக்கிறார். முதல்ல வருவது என்ன? ஆராதனை. பவுலுடைய ஜபங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வருவது ஆராதனை. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், அவருடைய ஜபங்களில் வருவது ஆவிக்குரிய தேவைகளை கேட்குறார். சரீர பிரகாரமான தேவைகளை அதிகமாக அவர் என்ன பண்ணல, கேட்கல. ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுறார். எபேசியர் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அதில் எனக்கு அந்த தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக எங்களை மாற்றுமா அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார்.
அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக எங்களை என்ன பண்ணுங்க, மாற்றுங்கள். மாற்றும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார். 1 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம் அந்த ஜெபத்தை. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணினான்னு அர்த்தம். ஐ எம் கிவிங் தேங்க்ஸ் டு த லார்ட். இடைவிடாமல் உங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவருக்காக. அப்படின்னா ஸ்தோத்திரம் என்றால் ஆராதிப்பது. இதைத்தான் கொலோசியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அவரை ஆராதியுங்கள். இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியையும் உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பணத்தையும் உங்களுக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் நல்ல ட்ரெஸ்ஸையும் இல்லை, எங்கேயுமே இல்லை பைபிளில். ஆனால் அதனால் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் பணம் கேட்கலாம், பொருள் கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம். ஆனால் முதல் தேவை என்னன்னு நமக்கு என்ன பண்ணோம், இதை புரிஞ்சுக்கணும். ஜெபத்தில் முதல் தேவை என்னன்னா ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ். உங்களை புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, உங்களை தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களை எப்படி பிரியப்படுத்துறது. என்ன அழகாக ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அது ஒரு பாயிண்ட். அப்புறம் சொல்றாரு, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், பிரகாசம் உள்ள மனக்கண் எனக்கு திறந்து கொடுங்க ஆண்டவரே. என்லைட் மை மைண்ட், என்லைட் மை ஸ்பிரிட். என்னுடைய மனதை மர்வமாக்குங்க, என்னுடைய இருதயத்தை என்ன பண்ணுங்க, ஒளிவிட்டு பிரகாசிக்கும்படி செய்யுங்க. உண்மை அறிகிற அறிவினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய வல்லமையை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அப்போ விளங்க பண்ணுவார் நான் யார், அவர் யாருன்றத. நம்ம அதை கேட்க மாட்டேன்றோம். எது கடைசியோ அதை ஃபஸ்ட்டு கேட்போம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எது கடைசியோ அதை ஃபஸ்ட்டில் கேட்கக்கூடாது. அது கடைசியாக சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பண தேவையில் இருக்குது, இந்த கடன் கொஞ்சம் வாங்கிட்டேன் தெரியாமல், இனிமேல் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டேன், அப்படிலாம் செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, கடைசியாக. ஆனால் முதல்ல என்ன கேட்கணும், உங்களை அறிகிற அறிவை கொடுங்க ஆண்டவரே, உங்கள் வல்லமை என்னன்றதை நான் புரிஞ்சுக்கணும். நீர் உயிர் தெழுந்து நடப்பித்த அந்த வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாக எங்களிடத்தில் நீங்கள் காண்பிக்கிற அந்த மகத்துவம் என்னதென்று நான் அறிந்து கொள்ளணும். அறிவு கெட்டாத அந்த அன்பை என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டில் எந்த இதில் இருக்கிற ஒரு மேட்ரு கூட இருக்காது. நீங்கள் ஜெபம் பண்ணனா ஜெபம் பண்ணுவீங்க. எப்போ ஜெபம் பண்ணுவீங்க, வயிற்று வலி வந்தால் ஜெபம் பண்ணுவீங்க. அதனாலே நிறைய பேருக்கு வயிற்று வலி போகிறதே இல்லை. பணப்பிரச்சனை வந்தால் ஜெபம் பண்ணுவோம். அதனாலே நிறைய பேருக்கு பணப்பிரச்சனை போகிறதே இல்லை. ஏன்னா அது ஜெபம் அப்போ தான் நீ பண்ணுவேன்னு அது அப்படியே இருக்குது. எப்பவுமே கேளுங்க, உண்மை அறிகிற அறிவை கொடுங்க, உங்களுக்கு பிரியமாக வாழணும், உங்கள் சித்தம் செய்யணும், உங்கள் அன்பு புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரே உங்கள் வல்லமை என்னன்றதை நான் எனக்கு விளங்க பண்ணுங்கன்ட்டா எல்லா காரியங்களும் கர்த்தர் விளங்க பண்ணுவார். இல்லையா சொல்லுவோமா? ஆனால் நம்ம பைபிளில் என்ன ஃபார்முலா இல்லையோ அதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணிக்கின்னு இருக்கோம். ஏன் அப்படி ஜெபிக்கிறோன்னா நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி நம்ம புரிந்து கொண்டோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதிகமாக கேட்குறத நிறுத்துங்க, கர்த்தரை ஆராதியுங்கள், துதியுங்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன பண்ணுங்க, ஆவிக்குரிய காரியங்களை கேளுங்க. ஐயோ ஆண்டவரே நான் எப்போவே சோர்ந்து போயிடுறேன் ஆண்டவரே, நான் பலவீனம் அடைஞ்சிடுறேன், உங்கள் அன்பை புரிஞ்சுக்க முடியல, உங்கள் வல்லமையை என்னால் தெரிந்துக்க முடியல, பிரகாசம் உள்ள மனக்கண்களை எனக்கு கொடுங்க, என் மனம் ஒரு தெளிவடையட்டும் ஆண்டவரே, சோர்வு நீங்கட்டும், நான் உண்மை உள்ளவனாக வாழணும். ஆவிக்குரிய காரியங்கள். கடைசியாக சொல்லுங்கள், ஆண்டவரே பண தேவை இருக்குது ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் பார்ப்பார், அப்படியே ரிவர்ஸில் பதில் சொல்லுவார். முதல்ல உங்கள் பிரச்சனைகள்லாம் பதில் சொல்லுவார், ஸ்பிரிச்சுவல் தேவைகளை சந்திப்பார். அவர் ஃபார்முலா அதுதான். ஒரு ஆமீன் சொல்லுங்கள்.
ஆண்டவரே நல்ல புத்தி கொடுங்க, நல்ல குணங்கள், நான் சாந்தமாக இருக்கணும், நான் அமைதியாக இருக்கணும், நான் அன்பாக இருக்கணும், நான் மற்றவங்களை நேசிக்கணும், கொடுக்குறவங்களா என்னை மாற்றுங்க. நாம் எப்பவுமே கொடு ஆண்டவரேன்னு கேட்குற மொழியை இது வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். ஆண்டவரே என்னை கொடுக்குறவனா மாற்றுன்னு யாராவது ஜெபம் பண்ணுறீங்களா? இன்றைக்கி ஆரம்பிங்க, மாற்றுங்க ப்ரேயர். எல்லோரும் எழுந்திருப்போமா அந்த காலை வேளையில் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா படி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஃபார்முலா படி நம்ம ஆண்டவரிடத்தில் நெருங்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் அதிகாலை எழுந்து நேரப்பட வேலைகளை தரித்திருந்து வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறது விருதா. அப்படின்னா அர்த்தம் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நேரப்பட எழுந்து கர்த்தரை தொழுது கொள்வது, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நேரப்பட நான் உங்கள் சமூகத்துக்கு வருவேன், உங்களை பாடுவேன், உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போமா, சொல்லுவோமா, நீர் நல்லவர், நீர் வல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. இல்லை நாங்கள் கற்றுக்கொண்டபடி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஓ பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமே, சத்தியத்தை அறிகிற அறிவை எங்களுக்கு தர வேண்டுமே, சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே. ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே கபடமற்றவர்களாய் ஜீவனம் பண்ண ஆண்டவரே எங்களை பலப்படுத்த வேண்டுமே. ஹல்லேலூயா. ஜெப ஆவி எங்களுக்குள்ளே ஊற்ற வேண்டுமே, துதியின் ஆவி எங்கள் மேல் ஊற்ற வேண்டுமே. துதிக்கிறவர்களை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களை எங்களை மாற்றும் ஆண்டவரே. அநேகருக்கு ஆதரவாக எங்களை வையுங்க ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை வையும் ஆண்டவரே. கேளுங்க, வாயை திறந்து ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவினால் என்ன நிரப்புங்க. ஓ என் மனக்கண்கள் ஆண்டவரே, என் மனம் பிரகாசம் அடையட்டும், என்னை மறுமாக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. துதிக்கிறதற்கும் ஆராதனை செய்வதற்கும் வேண்டிய அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு மகிழ்ச்சியாய் புகழ்ச்சியாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்னெல்லாம் ஆண்டவரே இந்த காலை வேளையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபை இருந்தவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. எங்களை வழிநடத்துங்க, கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அன்பிற்குரிய நேயர்களே, நீங்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்குவதற்கு பொருளாதார உதவிகள் தேவையாக உள்ளது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கான தேவைகள் சந்திக்கப்பட ஊக்கமாய் ஜெபிப்பதோடு மாத்திரமல்லாமல் உங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை மேலே காணப்படும் QR கோட் ஸ்கேன் செய்து மனப்பூர்வமாய் அனுப்பும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் ஞாயிறு ஆராதனையில் முதல் ஆராதனை அதிகாலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், மாலை ஆராதனை மாலை 6 மணிக்கும், மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் வேதாகம வகுப்பு மாலை 7 மணிக்கும், திருவிருந்து ஆராதனை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியன்று விடியல் ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஜாய் சாமுவேல், பூரண சுவிசேஷ கிறிஸ்துவின் சபை, எண் 54/60, பஜனை கோயில், சைதாப்பேட்டை ரோட், வடபழனி. இது லக்ஷ்மண் சுருதி மியூசிக்கல்ஸ் பின்புறத்தில் அமைந்துள்ளது. சென்னை 600026. வெப்சைட் www.fgcciindia.in.